ஆகஸ்ட் 27, 2025. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி மத்தேயு 23, 27 32 வரை உள்ள இறைவார்த்தையை பற்றிய பகிர்வு. குரு ஒருவர் மலையில் வாழும் ஒரு துறவியை எல்லாரும் புனிதர் மற்றும் உன்னத வாழ்வு வாழ்கிறார் என்று சொல்லுவதை கேள்விப்பட்டு அவரை சந்திக்கச் சென்றார். நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்று குருவை அந்த துறவி கேட்டார். நான் என் முதுகு சுட்டிக்காட்டும் இடத்திலிருந்து வருகிறேன், என் முகம் திரும்பிய இடத்திற்கு செல்கிறேன் என்று குரு பதிலளித்தார். நீங்கள் ஒரு ஞானி என்றால் இதை அறிந்திருப்பீர்கள். என்ன ஒரு முட்டாள்தனமான போலி தத்துவ பதில், துறவி முணுமுணுத்தார். அதற்கு குரு, நீங்கள் இங்கு என்ன செய்து வருகிறீர்கள் என்று கேட்டார். கடந்த 20 ஆண்டுகளாக நான் முழுமையான பொறுமையை கடைபிடிப்பதை பற்றி குறித்து தியானித்து வருகிறேன். நான் ஒரு புனிதராக கருதப்படுவதற்கு மிக அருகில் இருக்கிறேன் என்றாராம். மக்கள் ஏற்கனவே உங்களை ஒரு புனிதர் என்று நினைத்திருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் எல்லாரையும் நன்றாக ஏமாற்றி விட்டீர்கள் என்றார் குரு. துறவி துள்ளி குதித்து, புனிதம் தேடும் ஒரு மனிதனை தொந்தரவு செய்யத்தான் நீங்கள் இங்கே வந்தீர்களா என்று அவர் கோபமாக திட்டினார். நீங்கள் புனிதமடைய இன்னும் நீண்ட பயணம் செல்ல வேண்டியிருக்கிறது. ஏனெனில் ஒரு சின்ன நகைச்சுவையை கேட்டு பொறுமை இழந்து விட்டீர்களே. நீங்கள் 20 கால தியானம் செய்து என்ன பயன் என்று குரு கூறினாராம். இன்றைய நற்செய்தியிலே இயேசு, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிக்கேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைநூல் அறிஞர்களையும் பரிசேயர்களையும் மிகவும் கடுமையாக சாடுவதை நாம் அறிய முடிகின்றது. இயேசு அவர்களை வெளிவேடக்காரர்கள் என்று அழைக்கிறார். வெளிவேடம் என்பது நம் வாழ்வுக்கும் நம் சிந்தனைக்கும் முரண்பாடான வாழ்வாகும். நம் உள்ளத்தில் தீய எண்ணங்களையும் வஞ்சனைகளையும் வைத்துக்கொண்டு வெளியில் நல்லவர்களைப் போல வாழ்வது வெளிவேடமாகும். நான் என்னுடைய பணியில் பார்த்து வியந்த ஒரு குடும்பம் பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த குடும்பம் மற்ற எல்லா குடும்பங்களும் வியந்து பார்க்கும் அளவிற்கு ஆன்மீகத்திலும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கியது. ஆனால் ஒரு காலத்தில் அந்த குடும்பம் மிகவும் கடினப்பட்ட குடும்பமாக இருந்தது. அப்பொழுது நான் குடும்பத் தலைவரிடம், எவ்வாறு உங்கள் குடும்பத்தினரால் மற்றவர்களுக்கு முன்மாதிரியான மனிதர்களாக வாழ முடிகிறது என்று கேட்டேன். அதற்கு அந்த குடும்பத்தின் தலைவர், நாங்கள் ஒவ்வொரு நாளும் இறைவேண்டலில் நிலைத்திருப்போம். திருக்குடும்ப பக்தி மாலையை ஜெபிக்காமல் தூங்க மாட்டோம். ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்பாக எங்களையே சுய ஆய்வு செய்வோம். நல்லது செய்திருந்தால் கடவுளுக்கு நன்றி சொல்வோம், தீயது செய்திருந்தால் கடவுளிடம் மன்னிப்பு கேட்போம். நமது உள்ளம் தூய்மையாக இருக்கும் பொழுது நம் சிந்தனை தூய்மையாக இருக்கும். நம் சிந்தனை தூய்மையாக இருக்கும் பொழுது நம் செயல்பாடுகள் தூய்மையாக இருக்கும். நம் செயல்பாடுகள் தூய்மையாக இருக்கும் பொழுது நம் வாழ்வு இயேசுவின் நற்செய்தியின் மதிப்பீடிற்கு சான்று பகரும் என்று தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் சுய ஆய்வு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்வு கடவுளுக்கு ஏற்ற வாழ்வாக மாறுகிறது. அப்பொழுது நம் வாழ்வு கடவுளுக்கு முன்பாக வெளிவேடமற்ற வாழ்வாக இருக்கும். நம்முடைய அன்றாட வாழ்விலும் மேலோட்டமான காரியங்களில் நல்லவர்களாக காட்டிக்கொண்டு அகத்தூய்மையோடு வாழ நாம் பெரும்பாலும் தவறிவிடுகின்றோம். நாம் அகத்தூய்மையின்றி கடவுளின் அருளையும் இரக்கத்தையும் அன்பையும் முழுமையாக சுவைக்க முடியாது. ஏனெனில் நம்மை படைத்த இறை தந்தை தூய்மை உள்ளவராக இருக்கிறார். அவரை போல நாமும் தூய்மை உள்ளவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய அன்றாட வாழ்விலே நம்முடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தையுமே தூய்மையோடு வாழ்வதற்கு பயன்படுத்தும் பொழுது நம் வாழ்வு இயேசு விரும்பிய வாழ்வாக மாறும். அப்பொழுது கடவுளின் தூய பிள்ளைகளாக உருமாற முடியும். கடவுளின் ஆசீரையும் அருளையும் நிறைவாக பெற முடியும். வல்லமில்லை இறைவா, நாங்கள் எங்கள் வாழ்விலே அகத்தூய்மை உள்ளவர்களாக வாழ்ந்து நிறைவுள்ள இறைத்தந்தையின் பிள்ளைகளாக மாற உமது அருளை தாரும்.
நாங்கள் தூய்மையுள்ளவர்களாக வாழ தடையாக உள்ள இவ்வுலகம் சார்ந்த மாய கவர்ச்சிகளை விட்டொழித்து நீதி, நேர்மை, உண்மையின் பாதையில் வழிநடந்து தூய்மை வாழ்வுக்கு சான்று பகர அருள் தாரும். ஆமீன்.